புலி சேனல். அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டியில் என்ன பார்க்க போகிறோன்னா, லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து பாலிட்டி கொஸ்டின்ஸை எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் எதுலாம் இருக்காங்க, டிஎன்பிசிலேருந்து, யூபிஎஸ்சிலேருந்து, எஸ்எஸ்சிஎஸ்லேருந்து, ஸோ ஆர்ஆர்பி எக்ஸெட்ரா, இன்னும் நிறையா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து எப்படிலாம் இந்தியன் பாலிட்டியிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லெசன் இருக்க போது. இனிமேல் ஃப்யூச்சர் வீடியோஸில் கூட இந்தியன் பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் டிஎன்பிசி பக்கம் வந்தால் யூனிட் நம்பர் 8, 9, யூபிஎஸ்சி பக்கம் வந்தால் என்விரான்மெண்ட்டு, இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ப்ரிப்பரேஷன் மாடல் எதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது யூபிஎஸ்சி டிஎன்பிசி கலந்து எடுத்துருக்கோம் கொஸ்டின் பேப்பரு. இது எல்லா கொஸ்டின்ஸும் எக்ஸாமில் கேட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு இஸ் புல் டேமிங் ஸ்போர்ட் ஆஃப் தமிழ் கல்ச்சர், ட்ரெடிஷனல் கம்ஸ் அண்டர் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. ஆர்டிகல் 29 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷன் டைப் பண்ண டைம் இல்லை, ஸோ அதான் ஒரு ஆப்ஷன் டைப் பண்ணிட்டேன் நான். இது எப்படி அவங்க கேட்பாங்கன்னா, ஆர்டிகல் 29, 30 இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து பார்க்குறப்ப 29, 30 கல்ச்சுரல் எஜுகேஷனல் ரைட்ஸ் அதில் வரும். அப்புறம் 32 வந்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ஆர்டிகல்ஸ், ஷெட்யூல், பார்ட்ஸ், 25 பார்ட்ஸ், 12 ஷெட்யூல்ஸு, அரௌண்டு 490 ஆர்டிகல்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு, 500 வந்துச்சு. இப்போ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருந்தா மட்டும்தான் இது வந்து அங்கங்கே அட்டென்ட் பண்ணணும். ஸோ ஆர்டிகல்ஸ் கொஞ்சம் தரவாக படிச்சிருக்கணும். ஏன்னா ஆர்டிகல்ஸ்லேருந்து கூட கேட்பாங்க, இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது, இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி கான்ஸ்டியூஷன், மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இல்லை ஃப்ரேமிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஒரு டாபிக் இருக்கும். அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எப்பவும். இப்போ பார்த்தீங்களா, ஹூ ஹெட் த ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷனல் கமிட்டி ஆஃப் அசம்பிளி ஏன்னா வல்லபாய் பட்டேல். ஹூ இஸ் த நாட் அ மெம்பர் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டியில் யார் மெம்பராக இல்லை, அதில் அம்பேத்கர் மெம்பராக இருப்பார் சேர்மேனு. பட்டாபி சித்தராமையா வந்து இஸ் நாட் அ மெம்பர். அப்புறம் அந்த டிராஃப்டிங் கமிட்டி எந்த ரேட்டில் வந்துச்சு, எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க, இவர் யார் இப்படிலாம் பார்க்கணும். ஹூ இஸ் த, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஹெட் ஆஃப் த 3 மெம்பர் லோகாயுக்தா சர்ச் கமிட்டி நியூஸில் வந்துச்சு, வெங்கட்ராமன், அதுலேருந்து எடுத்திருக்காங்க. க்ரீமிலியர் கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் இந்த கேஸ் ஆஃப், இந்த க்ரீமிலியர் கான்செப்ட் வந்து எப்போ வந்துச்சுன்னு கேட்குறாங்க. இந்திரா ஷானி கேஸ் 1992. அந்த கேஸில் தான் 27% ஓபிசி ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்ட பரம்பரை, நெருப்புலேருந்து பிறந்தேன், அக்னிலேருந்து பிறந்தேன், வானத்துலேருந்து பிறந்தேன், நாங்கள் இத்தனை தான் ஆண்ட பரம்பரை, இவங்கெல்லாம் ஓரளவு எப்போ என்ன மாதிரி இருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட கால் நக்கி, கையை நக்கி, காலை கழுவி தண்ணி குடித்த பொழப்பாக தான் இருந்தாங்க. ஆனால் அது அவங்களுக்கே தெரியாது, கேட்டால் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி தெரியவாங்க. அவங்களுக்கு படிப்புக்கு 27% கொடுத்தன்னு இருந்ததில் தான் கொஞ்சம் கொஞ்சம் படித்து மேலே வந்தாங்க. இப்போ அதையும் கெடுக்கிற மாதிரி 10% ரிசர்வேஷன் இடபிள்யூஎஸ்ன்னு போட்டு ஒரு இது பண்ணுறாங்க. ஸோ இது என்ன வருஷம், இதுதான் அந்த புக்லேயே இருக்கிற கான்செப்ட் தான். நான் அந்த சோர்ஸ் மெட்டீரியலில் சொன்னேன்ல, அதில் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது, நான் அதெல்லாம் எடுத்து கொடுத்தேன். ஸோ ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அபவுட் த ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த வருஷம் ஆச்சுன்றது தெரிஞ்சுக்கணும். அது போக ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் நம்ம சுதந்திரம் வாங்கினது 1947, ஆனால் முதல் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணது 1952, அந்த வருஷமும் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எந்த வருஷம் வந்துச்சு, 2000. நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசி 2015 அண்ட் ஜிஎஸ்டி எந்த வருஷம் வந்துச்சு, 2017. இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்மே கேட்டிருந்தாங்க. நரசிம்மன் கமிட்டி 1993 வந்துச்சு. ஹூ செட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் டோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் அஃபேர்ஸ். இது அந்த ஹூ செட் ஊன்னு சொல்லி ஒரு டேப்லோ காலம் மேலே போட்டிருப்பாங்க புக்கில். நான் சோர்ஸ் மெட்டீரியல் சொல்லும் போதே காமிச்சிருப்பேன், இந்த மாதிரி கொட்டேஷன்ஸ்லாம் கேட்பாங்க, அந்த மாதிரி வந்தது. ஃபாலோயிங் குரூப் நான் சொன்னால, மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஸ்டேட் பவுண்டரிஸ் பற்றி இது வந்து கேட்பாங்க. ஃபசல் அலி, பனிக்கருக்கு, எக்ஸ்எம் பனிக்கர், குன்சுரு 1953 பண்ணாங்க. அதை ஃபைனலி இன்கார்பரேட் 1956. ஸோ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 அதுலேருந்து வருது. அதாவது பவுண்டரிஸை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஆர்டிகல் இன் 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த ஆர்டிகல் 243B, இது ஞாபகம் இருக்கும் சொல்லியிருப்பேன் நான். 73rd 74th, அதாவது பஞ்சாயத்து ராஜ், அது அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டு, இதில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் ஏகப்பட்ட வாட்டி வந்திருக்கு. அப்புறம் இது வந்து புக்கில் இருக்குது, கேபினட் மினிஸ்டர் வித் போர்ட்ஃபோலியோ.
ஒரு மீரட்டன் கொஸ்டின் கேட்டாங்க. 3 பேருமே மினிஸ்டராக இருந்தாங்க, ஆனால் இலாக்கா இல்லாமல் இருந்தாங்க. போர்ட்ஃபோலியோனா தான். வாட் இஸ் த பவர் ஆஃப் விச் இஸ் த பவர் ஆஃப் த பார்லிமெண்ட்? அதாவது இது ஆப்ஷன் ஏபி சிடின்னு போட்டு ஏஆர் பி ஆர்னு கேட்டிருப்பாங்க. நான் ஆன்சராக எழுதிட்டேன். பார்லிமெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்குன்னா, ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அசம்பிளியை உருவாக்குறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு பவர் கிடையாது. ஆனால் கவுன்சிலை உருவாக்கும், அபாலிஷ் பண்ணும். இட் கேன் அப்ரூவ் 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி பண்ணலாம். ஃபினான்ஷியல், இன்டர்னல் எமர்ஜென்சி, வார், இதெல்லாம் பண்ணலாம். இட் கேன் ஆல்டர் பவுண்ட்ரிஸ். ஒரு ஸ்டேட்டோட பவுண்ட்ரிஸை மாற்றி அமைக்கலாம். ஒரே ஒரு ஹைகோர்ட்டை, உயர் நீதிமன்றத்தை 2-3 ஸ்டேட்டுக்குள்ள தர முடியும். அப்புறம் அந்த பிரியாம்பிள் சொல்லும்போது நான் சொல்லியிருப்பேன். பிரியாம்பிள் என்னென்ன ஆர்டரில் பார்த்துக்கோங்க, என்ன டேட்டில் வந்துச்சு, எப்போ ஃபஸ்ட்டு ஆன் பண்ணாங்க, அதே கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ பிரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டியூட்டிஸு, இப்படி தான் கொஸ்டின் வந்துருக்கு பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா. கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் NCC 1948 வந்துச்சு. சைனெக்ஸ் ஸ்கூலில் வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் பிட்வீன் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட், போத் ஸ்டேட்மெண்ட்டாக கரெக்டு. அப்புறம் டேட்ஸ் கார்கில் விஜய் டிவாஸ் டே இந்த டேட்டில் வந்து பண்ண வந்துச்சு. ஜுடிஷியரி செப்பரேட் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது ஆர்டிக்கிளில் வரும். அதனால ஆர்டிக்கிள் படிச்சுக்கோங்க, இல்லை டிபிஎஸ்பி ஆர்டிக்கிள் 50 தான் சொல்லப்பட்டிருக்காங்க. ஜுடிஷியரியை எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து பிரித்தது. அமெரிக்காவில் 3 வேறு இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் தனி, ஜுடிஷியரி தனி, எக்ஸிக்யூட்டிவ் தனி. அவன் செப்பரேஷன் ஆஃப் பவரை கரெக்டாக வச்சுருக்கான். ஆனால் நம்ம பண்ணது 2 செப்பரேஷன் தான். லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் நான் எல்லாம் ஒன்று தான். ஜுடிஷியரி தான் வேறு. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூட் சிட்டிசன்ஷிப் பாண்டிச்சேரி ஆர்டர் 1962. எசன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இஸ் வாட்? ஆக்டிவ் இன்டர்வென்ஷன் ஆஃப் ஜுடிஷியல் டெலிவரி சிஸ்டம். ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இது எல்லாமே ஆர்டிகல் 13 படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்துடும். ஸோ அதனால தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டியூட்டிஸு, ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் தெளிவாக வந்து படிக்கிறப்ப இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் உள்ளே வந்துடும். இதில் ரொம்ப ரீசெண்டான ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ன்றது. ஆனால் எந்த அளவுக்கு பங்கேற்போடு இருக்காங்க அப்படின்றதுக்கு. அப்புறம் நான் சொல்லியிருப்பேன் பஞ்சாயத்து ராஜ் சொன்னேன். வெள்ளந்தரை மேலே கமிட்டி எந்த வருஷம் வந்துச்சு, அது 3 டயர் கவர்மெண்ட்டு, டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைஸ் பற்றி பேசிச்சு. ஸ்டேட்மெண்ட் அபவுட் என்ன, த கான்ஸ்டியூஷன் சோர்ஸ் ஆஃப் அண்ட் நாட் அன் எக்ஸைஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர். கான்ஸ்டியூஷன் ஸ்ப்ரிங்ஸ் ஃப்ரம் பிலீஃப் இன் லிமிடெட் கவர்மெண்ட்டு. ரெண்டுமே கரெக்டு தான். வாட் இஸ் வாட்டில் கேட்டுப்பாங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். A is true, B is true கேட்குற மாதிரி. கான்ஸ்டியூஷனுக்கு எல்லா பவர் இருக்குது. ஒரு சின்ன கவர்மெண்ட் அது உருவாக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1986 கமிட்டி அப்பாயிண்டட் ஃபார் ரீவைட்டலேஷன் ஆஃப் பஞ்சாயத்து. நான் சொல்லலை, பஞ்சாயத்துலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் அது சொன்னதான் LMCG கமிட்டி. கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இந்த வந்துச்சா. இட் இஸ் அப்ளிகபிள் டு சிட்டிசன்ஸ், ஃபாரினர்ஸுக்கு வராது. இட் பிகம் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸ்வரன் சிங் கமிட்டி ரிப்போர்ட் 1976. ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் எக்ஸைஸ் பை த பார்லிமெண்ட் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ் த்ரூ. யார் வருவா? சிஏஜி. சிஏஜி யார் அப்பாயிண்ட் பண்ணது? பிரசிடென்ட். அது என்ன ஆர்டிக்கிள்? ஆர்டிக்கிள் 148. ஆர்டிகிள்ஸ் சிஏஜி, அட்வொகேட் ஜென்ரல், அட்டார்னி ஜென்ரல், இதெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் என்னால் இங்கே எக்ஸ்ட்ரா பார்க்கணும்னா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இன் நியூஸ் 370, 123 ஆர்டினன்ஸு, 308லேருந்து 314 வரையும் உள்ள ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ், 324 எலெக்ஷன் கமிஷன், இதெல்லாம் பார்க்குறோம். ஷெடியூல்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. 8th ஷெடியூல் எதில் வந்துச்சு, 1 எது, 2 எது, 3 எது, 7th எது அப்படின்னு கேட்பாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் பற்றி ஆர்டிகல் 344லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரியாம்பிள் கான்செப்ட் ஏற்கனவே ரிப்பீட் ஆனது தான் அது. வாட் இஸ் ப்ரியாம்பிள்னா என்னது, அது கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட்டாக இருக்கா, அது வந்து போய் கோர்ட்டில் கேட்க முடியுமா, இது ப்ரியாம்பிளில் படித்தாதான் சொல்கிறது புரியும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் டிக்ளேர் கிளாசிக்கல், செவ்வியல் மொழி, தமிழ் தான் ஃபஸ்ட்டு சொன்னது. ஒரு 6 லாங்குவேஜ் இருக்குது, தமிழ், மலையாளம், இந்த மாதிரி சமஸ்கிருதம் சேர்த்துருக்காங்க நினைக்கிறேன் கடைசியாக, தெலுங்கு எல்லாம் இருக்குது இந்தியன் கிளாசிக்கல் லாங்குவேஜில். இப்போ வரையும் ஹிந்தி கிடையாது. ஆமாம், அது செவ்வியல் மொழியே அங்கீகரிக்க முடியல. அதனால தான் மேலே இருக்கிற ஆளுங்க வந்து ஒரே பிரச்சனை, என்னடா இது என்ன பண்ணாலும் சான்ஸ்கிரிட் ஆக்க முடியுது தவிர ஹிந்தி ஆக்க முடியல. ஏன்னா ஹிந்தியிலேருந்து உருது பிரித்து இந்துஸ்தானியை பிரித்தா ஹிந்தி எதுவுமே இருக்காது. அப்காரா தோ பானிபுரி கேசா பையா தான் கடைசியில். அது அப்படி ஒரு லாங்குவேஜ். அது எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி போட்டு கச்சடாவாக பேசுகிறது, தனித்து இயங்கவே இயங்காது ஹிந்தி. அதுதான் பிரச்சனை. அதுலேருந்து த பார்லிமெண்ட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் ஒன் இன் விச் என்ன பண்ணும், ஒரு பார்லிமெண்ட் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இருந்தால் the government is responsible to the parliament and can be removed by it.
எஸ். இந்த ஆப்ஷன்ஸ் எதுக்கு நான் கொடுத்தேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமருக்கு இந்த மாதிரி 4 ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. சூஸ் த கரெக்ட் ஒன்னு. அதுக்காக அது கொடுத்தேன் நான். கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட். ஏன் மற்றது சூஸ் பண்ணலான்னா, ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பார்லிமெண்ட் ஆர் ரெப்ரசன்ட் த கவர்மெண்ட். யோசிச்சு பாருங்கள், ஜெயிச்சவன் தான் உள்ளே போக முடியும். கட்சி ஆரம்பித்தா உள்ளே போயிட முடியுமா? அதான் கரெக்ட் தப்பு. ஸோ த கவர்மெண்ட் இஸ் எலெக்டட் பை த பீப்புள் அண்ட் கேன் பி ரிமூவ் பை தம். எப்படி பீப்புள் ரிமூவ் பண்ண முடியும்? டேர்ம் முடிஞ்சதை வெளியே வர முடியும். அதனால் இதுவும் தப்பு. த கவர்மெண்ட் இஸ் சூசன் பை த பார்லிமெண்ட் பட் cannot be removed by it before completion of fixed term. Government is chosen by the parliament. அது வரையும் ரைட்டு. என்ன சூசன் கூட தப்பு தான். ஆனால் பட் cannot be removed இருக்கு பார்த்தீங்களா, பிஃபோர் த கம்ப்ளீஷன். இப்போ 10 பேர் இப்போ எப்படி யூனியன் கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் ஒரு பிஜேபி கவர்மெண்ட் வந்து எப்படி டப்புன்னு அவங்களுக்கு ஆட்சியை கலைக்கிறதுனா, பாண்டிச்சேரியில் போய் 10 எம்எல்ஏ வாங்குவாங்க, அசாமில் போய் ஒரு 15 எம்எல்ஏ வாங்குவாங்க, வெஸ்ட் பெங்காலில் போய் இத்தனை எம்பி வாங்குவானுங்க, சட்டுன்னு வாங்கி ஆட்சியை கலைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கூட டப்புன்னு கலைக்க முடியும். அதனால் டேர்ம் முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது இவங்க நினச்சா என்னென்ன பண்ணுவானு அந்த மாதிரி. ஸோ which part of the Constitution of India declares the ideal of the welfare state? Article 38 DPSPயில் சொல்லப்பட்டிருக்கு. இதனால தான் சொன்னேன், ஆர்டிகிள்ஸ் படிக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிற எல்லா ஆர்டிகிள் தெரியணும். டியூட்டிஸில் இருக்கிற ஒரே ஒரு ஆர்டிகிள் தான் 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். டிபிஎஸ்பி ஆர்டிகிள்ஸ் படிக்கணும். அப்புறம் ஷெட்யூல்ஸு, ப்ரியாம்பிள், இதுலேருந்துலாம் அப்படியே கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. ஸோ ஃப்ரம் திஸ் ஆன் நெக்ஸ்ட் பார்ட்டில் வேறு வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வரையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ் அந்த சிஸ்டம் ஆஃப் நான் கொடுத்த சோர்ஸ் மெட்டீரியல் இருந்த மெட்டீரியல்ஸு டவுன்லோட் பண்ணிவிட்டு, மெட்டீரியலுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அனுப்புகிறேன். கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இது எல்லா கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸு. இன்னும் வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.